إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதத்தின் இறுதியில் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ்வை அதிகம் வணங்கினோம், அவனை தொழுதோம், கடமைகளில் தவறாமல் இருந்தோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்தோம், அவனுடைய குர்ஆனை ஓதினோம். ஆனால் ரமதானுக்கு பிறகு நம்முடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது? இதுதான் மிக மிக முக்கியமானது. ரமதானில் அமல் செய்வதை காட்டிலும் மிக முக்கியமானது ரமதான் அல்லாத மாதங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது. நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்றால் எல்லா மாதங்களிலும் அல்லாஹ்வுக்கு உரியவர்களாக இருப்போம். நாம் ரமதானுக்குரியவர்களாகத்தான் இருப்போம் என்றால் ரமதானில் மட்டும்தான் நாம் அல்லாஹ்வை நினைப்போம். இதனுடைய விளைவு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ'. எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பசித்திருந்ததை தவிர்த்து வேறு ஒன்றையும் நோன்பால் அடையவில்லை. வருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்லஸ் ஸஹர். எத்தனையோ இரவில் நின்று வணங்கக்கூடிய தொழுகையாளிகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இரவில் விழித்திருந்ததை தவிர வேறு எதையும் அடையவில்லை. ஏன்? ரமதானில் மட்டும்தான் அவர்கள் அதை செய்தார்கள். அந்த தாக்கம், நோன்பு, இரவு வணக்கம், இது எல்லாம் ரமதானில் மட்டும் இருந்தது, அதற்கு பிறகு இல்லாமல் போய்விடுகிறது. இந்த ஹதீஸுக்கு இரண்டு கருத்துக்கள். முதலாவது, இஹ்லாஸ் இல்லாத அமலை அல்லாஹ் ஏற்க மாட்டான். ஒருவர் நோன்பு வைக்கிறார், பசியோடு இருந்தார், ஆனால் அல்லாஹ்விடம் அது ஏற்கப்படவில்லை. ஏன்? இஹ்லாஸ் இல்லை. ஒருவர் இரவில் நின்று தொழுகிறார், ஆனால் அல்லாஹ் அதை ஏற்கவில்லை. ஏனென்றால் அவர் விழித்திருந்தாரே தவிர இஹ்லாஸ் இல்லை. இது போலவே இன்னொரு கருத்து இருக்கிறது. ரமதானில் மட்டும் ஒருவர் இதை செய்கிறார், மற்ற மாதங்களில் எதிலும் அவர் இதை பற்றிய எந்த ஆர்வமும் இல்லாமல் இருக்கிறார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவர் ரமதானில் செய்த அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்பதில்லை. ஆக உலமா உசுன்னா, நபி வழியை போதிக்கக்கூடிய அறிஞர்கள் நமக்கு சொன்னார்கள், ஒருவர் ரமதானில் செய்த அமல்கள் அல்லாஹ்விடம் கபூல் ஆனதின் அடையாளம்,
ரமதான் அல்லாத மாதத்தில் எல்லாம் அந்த அமல் தொடர்ந்து நம்மிடம் இருப்பது. எப்போது அது நம்மிடம் இல்லை என்பதை பார்க்கிறோமோ அப்போது நாம் முடிவெடுத்து விடலாம், ரமதானில் செய்த அமல்கள் வீணாகி போய்விட்டன. இதுதான் இந்த ஹதீஸுடைய ஒரு கருத்து. இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை 1690வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வாசகம், மிக அற்புதமான ஒரு வாசகம், இதை கேளுங்கள். قال علي رضي الله عنه في آخر ليلة من رمضان. ரமதானுடைய கடைசி இரவில் அலி இந்த வாசகத்தை சொன்னார்கள். யா லைத ஷஹ்ரி மன் ஹாதல் மக்பூல் ஃபனுஅன்னிஹி வமன் ஹாதல் மஹ்ரூம் ஃபனுஅஸ்ஸிஹ். லதாயிஃபுல் மஆரிஃப் என்கிற புத்தகத்தில் அலியுடைய இந்த கூற்று, அவருடைய சொல் இருக்கிறது. எவ்வளவு அழகான சொல்லை, இதை கேளுங்கள். யார் இந்த ரமதானுடைய மாதத்துடைய அமல்கள் ஏற்கப்பட்டவர் என்பதை அறிந்து நாம் அவர்களை பாராட்டவோ, யார் இந்த அமல்கள் எல்லாம் ஏற்கப்படாமல் போனவர்கள், பாக்கியத்தை இழந்தவர்கள் என்று அவருக்கு நாம் ஆறுதல் சொல்லவோ எப்படித்தான் அறிவது? ஏன் அவர்கள் சொல்ல, யார் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் கபூலாகனவர் என்றே அறியவில்லையே. அதை நான் அறிய விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை. அலி சொல்லுகிறார்கள், ஒருவருடைய அமல் ஏற்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக ஒருத்தரை பாராட்டலாம் என்றால் முடியவில்லை. இன்னொருத்தர் நஷ்டவாளி, பாக்கியசாலி இல்லை, துர்பாக்கியசாலி, அவர் அமல்கள் ஏற்கப்படாமல் நாசமானவர், அவரை பார்த்து ஆறுதலும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் தெரியவில்லை யாருடைய அமல் ஏற்கப்பட்டது, யாருடைய அமல் ஏற்கப்படவில்லை, தெரியவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாசகத்தை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான வாசகம். ஆக நம்முடைய அமல்கள் கபூலானுடைய அடையாளங்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார், இன்ன மின் ஜஸாஇல் ஹஸனா, ஒரு நன்மை நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அதற்கு கூலி அல்லாஹ்விடம் கொடுக்கப்படுகிறது என்பதற்கான அடையாளம் அல் ஹஸனத பஅதஹா. அந்த நன்மைக்கு பிறகு திரும்ப திரும்ப நம்ம நன்மையை செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் தொடரும் என்றால் அது ஏற்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். வமின் ஜஸாஇல் ஸய்யிஆ, ஒருத்தர் பாவம் செய்ததற்கான தண்டனை கூலி அது என்ன தெரியுமா? அல் ஸய்யிஅத பஅதஹா, அவர் பாவம் செய்ததால் திரும்ப திரும்ப பாவம் செய்கின்ற நிலையிலேயே அல்லாஹ் அவரை ஆக்கி விடுகிறான். அதுதான் அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. இந்த உலகத்திலே ஒருவர் நன்மை செய்ததற்கு கூலி அல்லாஹ் எப்படி கொடுப்பானா? அவர் திரும்ப திரும்ப நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார். பாவம் செய்ததற்கு தண்டனை அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? திரும்ப திரும்ப பாவத்தை செய்து கொண்டே இருப்பான், தப்பிக்க முடியாமல் இருப்பான். ஆக ஒருத்தர் ரமதானுடைய மாதத்தில் செய்த நன்மைகளுக்கு கூலி கிடைக்க வேண்டுமா? இஹ்லாஸாக நாம் செய்த அமல் நம்மிடம் நிலையாக இருப்பது உண்மையா? எப்படி தெரிந்து கொள்வது? இதுதான் ரமதானுக்கு பிறகும் அந்த நன்மைகளை நாம் தொடர்கிறோமா என்று பார்க்க வேண்டும். இல்லை, அந்த நன்மைகள் எல்லாம் அப்படியே முடிந்து விட்டது, நமக்கு அதற்கு பிறகு நமக்கு தொடர்பு இல்லை, பள்ளிவாசலோடு தொடர்பு இல்லை, 5 வேளை தொழுகையோடு தொடர்பு இல்லை, ரமதானுடைய மாதத்தில் சுபுவை கூட தவறாமல் வந்து கொண்டிருந்தார், ரமதான் முடிந்து அன்றைய பெருநாள் அன்னைக்கு காலையில கூட அவரை சுபுகளை பார்க்க முடியவில்லை, பெருநாளுக்கு பிறகு அடுத்தடுத்த நாளில் அவர் சுபுகு மட்டுமல்ல மற்ற தொழுகைகளில் கூட அவர் அல்லாஹ்வின் மஸ்ஜிதை நோக்கி நடக்கவில்லை என்றால் இது ஒரு தண்டனை சகோதரர்களே. ஏன் தெரியுமா? அவருடைய ரமதானுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்கப்படவில்லை என்பதை அவரே இதை கொண்டு புரிந்து கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ், இது நமக்கு அச்சமாக இல்லை, பயமாக இல்லை. ஒரு ரமதானுடைய அமல்கள் எல்லாம் இப்படி நாசமாகி விட்டதை நினைத்து நாம் பின்னாடி வருந்தினால் அது உண்மையில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் நம்முடைய சலஃப் மிகவும் பயந்தார்கள், தம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்கப்படாமல் போய்விடுமோ என்று பயந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையிலிருந்து ஒரு குறிப்பை கேளுங்கள். லவ் அஅலமு அன்னல்லாஹ தகப்பல மின்னி சஜதத்தன் வாஹிதத்தன் லம் யகுன் ஷைஉன் மினத் துன்யா அஹப்ப இலைஹி மினல் மௌத். இமாம் இப்னு ஹஜர் ஃபத்துல் பாரியிலே பதிவு செய்கிறார்கள். இப்னு உமர் யார்? அப்துல்லா இப்னு உமர், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மகன். அவர்கள் சொல்லுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் என்னிடமிருந்து ஒரே ஒரு சஜிதாவை ஏற்றுக்கொண்டதாக நான் தெரிந்து விட்டால் மரணத்தை விட வேறு எதுவும் எனக்கு மிகவும் பிரியமானதாக இருக்காது. எப்படி? ஒரு சஜிதா எனக்கு ஏற்கப்பட்டு விட்டது, நான் மௌத்தா போயிடுறேன் போதும்.
இப்னு உமர் சொல்லுகிறார், ஒரே ஒரு சஜிதா எனக்கு அல்லாஹ்விடம் கபூலாகிவிட்டது என்று தெரிந்தால் போதும், அது ஒன்று எனக்கு போதுமானது, நான் மௌத்தா போயிடுறேன். மௌத்து வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு எனக்கு கவலை இல்லை. நான் உண்மையிலே அப்படி ஒரு நிலை அடைந்திருந்தா, அது ஏற்கப்பட்டது எனக்கு தெரிந்திருந்தால், நான் மரணத்தை விரும்புவது எனக்கு கஷ்டமே இல்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த ஒரு சஜிதாவை வைத்து நான் அல்லாஹ்விடம் வெற்றியை பெற முடியும், நான் சொர்க்கம் போய்விட முடியும். நம்முடைய நிலைமை என்ன? எத்தனை சஜிதாக்களை செய்திருப்போம், ஆனால் ஒரு சஜிதா ஏற்கப்பட்டதா என்று நமக்கு தெரியுமா? பாருங்கள், இந்த கவலையை சொல்கிறவர் ஒரு நபி தோழர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்க, நபி தோழருடைய ஈமானுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சஜிதாவுடைய அருமை அவர்கள் புரிந்து கொண்டதால் தான் சொல்லுகிறார், ஒரு சஜிதா என்னுடைய அல்லாஹ்விடம் ஏற்கப்பட்டது என்றால் எனக்கு மௌத்து வருவதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, சந்தோஷமாக மௌத்தா போவேங்கிறார்கள். எத்தனை சஜிதாக்களை அவர்கள் செய்திருப்பார்கள், அவர்களைப் போல நாம் இபாதத்துகள் செய்திருப்போமா? ஆகவே தான் கவனியுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, இபாதத்துகளில் அவ்வளவு மூழ்கி இருந்தவர்களுக்கு ஒரு சஜிதா ஏற்றுக்கொள்ளப்பட்டங்கிற கவலை இருந்திருக்கிறது. ஆனால் இபாதத்துகளில் அவ்வளவு ஒன்றும் நாம் மூழ்கவே இல்லை, ஆனால் நமக்கு நம்முடைய ஒரு சஜிதாவை பற்றி கவலை இருக்கிறதா? இதுதான் இங்கே நினைக்க வேண்டியது. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களிலே நம்முடைய இபாதத்துகள் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய அமல்கள் தொடர வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை எவ்வளவு அழகாக புரிய வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். ரமதானுடைய மாதத்தில் ஒரு மாதம் நோன்பு வைக்கிறோம். ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏதாவது இருக்கிறதா? இல்லை. உண்மையிலே அது ஆர்வமூட்டப்பட்ட விஷயம்தான். அந்த 6 நோன்புகளை வைத்தால் ஒரு மாதம் நோன்பு வைத்து கூடுதலாக 6 நோன்புகள் வைத்தவருக்கு ஒரு வருடத்துடைய கூலி. இந்த கூலி கொடுக்கப்படுவதின் நோக்கம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? ஒரே நோக்கம், ரமதானில் செய்த அமல்கள் அந்த ரமதானோடு முடியக்கூடாது என்பதுதான் அங்கே. ஆகவேதான் ரமதானை முடித்தவுடன் அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகள் வைப்பதை ரசூலுல்லாஹ் சுன்னாவாக நமக்கு ஆர்வமூட்டியதின் நோக்கமே, நீங்கள் ரமதானில் இபாத் செய்தீர்கள், அதற்கு பிறகு நோன்புக்கு உங்களுக்கு இனி தொடர்பே இல்லை என்பது போல அடுத்த வருடம் ரமதானில் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் இருக்காதீர்கள். நீங்கள் இந்த ஷவ்வாலில் ஒரு 6 நோன்புகளை கூடுதலாக வைத்தால் ஒரு வருடத்தின் கூலி உங்களுக்கு கிடைத்துவிடும். அதாவது அடுத்த வருடம் ரமதானை நீங்க அடைவதற்கு முன்பே அந்த அடுத்த வருடத்திற்கு இடையே இருக்கக்கூடிய எல்லா மாதங்களிலும் நோன்பு வைத்து முடித்து ஒரு வருடத்தின் நோன்பின் கூலி 6 நோன்பு வைப்பதை கொண்டு கிடைக்கும். இதோடைய நோக்கமே நமக்கு நோன்பின் தொடர்பு ரமதான் முடிந்து பெருநாள் முடிந்தோடனே சுத்தமா துண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான். ஆக அமல் நிலையாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டிக்கொண்டு நாம் அதனோடு ஒட்டிக்கொண்டு அது நமக்குள் அந்த அமல்களுக்குள் நாம் என்று கலந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு ஆர்வமூட்டலை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். இந்த ஹதீஸை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, குர்ஆனுடைய ஆயாத், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஹதீஸுகள், இதை கேட்பதற்கும் அதை சரியாக விளங்குவதற்கும் ஆசைப்படுங்கள். அதை படிக்கும் போதெல்லாம் அதை கேட்கும் போதெல்லாம் நமக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் நின்று அந்த வார்த்தைகளை சொன்னால் எப்படி அந்த வார்த்தைகள் என்ற நபியின் வார்த்தையின் காதிற்கு வருது என்று நாம் சந்தோஷப்படுவோமோ அது போல ஒரு சந்தோஷம் அல்லாஹ்வின் வார்த்தைகளின் நபியின் வார்த்தைகளையும் கேட்கும் போது நமக்கு அந்த சந்தோஷம் வர வேண்டும். அந்த சந்தோஷத்திலே பெரியது என்ன தெரியுமா? நற்செய்தி, ஒரு சுப செய்தி, ஒரு குட் நியூஸ் சொல்லி ஆர்வமூட்டப்பட்டால் அந்த சந்தோஷத்தோடு சேர்த்து அந்த நற்செய்தியை நாம் அடைய வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு வர வேண்டும். இந்த ஹதீஸை பாருங்கள். மன் ஸாம ரமதான, யார் ரமதான் மாதத்தில் நோன்பு வைத்தாரோ, சும்ம அத்பஅஹு சித்தன் மின் ஷவ்வாலின், அதை தொடர்ந்து ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நாட்கள் தொடர்ச்சியாக அடுத்து, அதாவது ரமதானுக்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலில் நோன்பு வைக்கிறாரோ, கான கசியாமி தஹர், அவருக்கு ஒரு வருடத்துடைய நோன்பின் கூலி கிடைக்கும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! அப்படி என்றால் நாம் ஒரு மாதத்தில் வைத்தது அந்த ரமதானுடைய நோன்பின் கூலி ஒரு
நோன்புக்கு 10 மடங்கு கூலி. அந்த 10 மடங்கு கூலி என்றால் ஒருவர் அவர் வைத்த அந்த ஒரு 30 நாளோ 29 நாளோ வைத்திருக்கான ஒரு மாதத்தை பூர்த்தி செய்யும் போது அவருடைய ஒரு நோன்புக்கு 10 மடங்கு என்றால் 300 நாட்களுடைய கூலியை அவர் இந்த 30 நாளுக்குள்ள நோன்பின் மூலமாக பெற்று விடுவார். பிறகு கூடுதலாக 6 நோன்புகள் வைக்கும் பொழுது ஒரு நாளுக்கு 10 மடங்கு என்ற அதே ரமதானில் இருக்கிற கூலி போல அந்த ஷவ்வாலுக்கும் கிடைக்கிறது. ஆகவே அந்த 6 நாளுக்கு இருக்க கூலி ஒரு நாளுக்கு 10 என்று திரும்ப அங்கே ஒரு 60 அவர் பெற்று விடுவார். அப்படி என்றால் என்ன? 360 நாள்கள். ஆக ஏறக்குறைய ஒரு வருடத்தின் நோன்பை பூர்த்தி செய்த கூலி அவர் ஷவ்வாலுடைய இந்த 6 நோன்புகளை வைக்கும் பொழுது பெற்று விடுகிறார். அதற்கு நிபந்தனை என்ன? அவருடைய நிபந்தனை மன் சாம ரமதான, முதலில் ரமதானில் நோன்பு வைத்திருக்க வேண்டும். ரமதானில் நோன்பு வைக்காமல் இருந்துவிட்டு அவர் 6 நோன்பு வைப்பதனால் அவருக்கு அந்த கூலி கிடைக்காது. அதனால் ரசூலுல்லாஹ் நிபந்தனை எடுக்கிறார்கள், கண்டிஷன் அப்ளை. என்ன? மன் சாம ரமதான. ஆக நாம் தொடர்ச்சியாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் 1164வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார்கள். இப்படித்தான் நம்முடைய அமல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள். ரமதானுக்கு மேல் ஷவ்வாலுடைய 6 நோன்பு ஒரு வருடத்திற்கு சமமானதாகிறது. இது மட்டுமல்ல, இது ரமதான் நோன்பு அல்லாஹ்வால் ஏற்கப்பட்டதுடைய அடையாளமாக ஆகிறது. நாம் 6 நோன்புகளை வைத்தோம் என்றால் நாம் புரிந்து கொள்ளும், அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை திரும்ப கொடுத்து அந்த நோன்பு தொடர்வதற்கு நமக்கு அல்லாஹ் நாடி இருந்து இந்த 6 நோன்பை பூர்த்தி செய்திருக்கிறோமே, அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய அந்த 30 நோன்புகள் ரமதானுடைய நோன்புகள் கபூலானதுடைய அடையாளம் இது என்று ஒரு அடியான் தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இது ஒரு அடியான் அல்லாஹ் அவனுடைய அமலை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதற்கான அடையாளம் இது. அவனுக்கு பிறகு நல்ல அமலை அவன் அந்த ரமதானுக்கு பிறகு செய்வதற்கு தௌஃபீக்கை அல்லாஹ் நாடி இருக்கிறான். அதாவது தௌஃபீக் என்று சொன்னால் ஒரு அமலை செய்வதற்கு அல்லாஹ் நாடி அதை இலகுவாக முடித்து வெற்றியை பெறுவது, அதுதான் தௌஃபீக். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி ரமதானுக்கு பிறகும் நோன்பு வைப்பதை கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை கொண்டு அந்த அமல் அல்லாஹ்வோட கபூல் ஆகுவதை கொண்டு நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லாஹ்வுக்கு அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய அடியார்களே. அது மட்டுமல்ல, பொதுவாக ஏன் ரமதானுக்கு பிறகு மக்கள் அந்த ரமதானில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஈமானிய உணர்வோடு 5 வேளை தொழுகையை தவறாமல் தொழுது அந்த பக்குவத்தோடு அந்த ஒழுக்கத்தோடு அந்த உறுதிப்பாட்டோடு வேலைகள் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு தொழுகை நேரம் வந்து விட்டது, நான் போக வேண்டும் என்று தங்களுடைய கடையிலோ அலுவலகத்திலோ அனுமதி கேட்டு அந்த அடிப்படையில் அதில் எந்த சமரசம் இல்லாமல் நோன்பாளியாக இருக்கிறவர் தொழுகைக்கும் தவறாமல் வந்து கொண்டே இருந்திருக்கிறாரே, இதற்கு பிறகு ஏன் அவர் வருவதில்லை? 3 காரணங்களை உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது காரணம் சோர்வு, இரண்டாவது காரணம் பின்வாங்கக்கூடிய ஒருவித கோழைத்தனம், உறுதி இல்லாத போக்கு, மூன்றாவது காரணம் மறதி. இந்த 3மே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வருவது உண்டுதான். ஆனால் அதில் ஒருவன் விழிப்புணர்வு அடையாமல் அதை அலட்சியமாக கடந்து போனால் அவன்தான் மிக பெரிய நஷ்டவாளி. என்றால் சோர்வு வருவதும் சில சமயங்களில் நமக்கு உறுதி இல்லாத ஒரு பலவீனம் ஏற்படுவதும் அதே போல நமக்கு மறதி ஏற்படுவதும் மனிதனுடைய இயல்பிலே உள்ளது. ஆனால் அது சரி செய்யப்படுவதற்கு ஒருவனுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும், அதிலே அவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், தன்னுடைய குறையை நினைத்து அல்லாஹ்வுக்கு முன்பு வருந்த வேண்டும். யா அல்லாஹ், நான் இத்தனை நாள்கள், நான் 30 நாள்களும் தவறாமல் சுபுகை நான் தவற விட்டதில்லையே, ஆனால் நான் இன்று தவற விட்டிருக்கிறேனே என்று முதல் பெருநாள் அன்னைக்கு காலையிலே சுபுகை தவறிட்டு அவர் கவலைப்பட்டு அல்லாஹ்வோட கண்ணீர் விட்டால் அல்லாஹ் அவரை சீர்திருத்தி விடுவான். அல்ல அதற்கு அடுத்த நாள் முதல் நாள் ஒரு தடவை அவர் தவற விட்டார் சுபுகை, அவர் கவலைப்பட்டால் அல்லாஹ் அவருக்கு உதவுவான், சரி செய்வான். ஆனால் இது இப்படித்தான், இனி அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம், போதும், இது இவ்வளவு தூரம் 1 மாசம் தொழுதோமே, 1 மாசம்
குர்ஆன் ஓதினோம், ஒரு மாதம் நம்ம நோன்பே வைத்திருக்கிறோமே, இனிமேல் நம்முடைய வேலைகளை பார்க்கலாம் என்று அவர் அலட்சியப்படுத்தினால் அல்லாஹ் அவரை அலட்சியப்படுத்தி விடுவான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இது அவருடைய அமல்கள் ஏற்கப்படாமல் போனதற்கான அடையாளமாவது ஆகிவிடும். இது எவ்வளவு பெரிய கை சேதம், எவ்வளவு பெரிய கேடு நினைத்து பாருங்கள். இந்த அறிவு இல்லை என்றால் அதை விட ஒரு பெரிய பரிதாபம் என்ன இருக்கும்? ஒரு மனிதனுக்கு இதுவே தெரியாது. அவன் ஒவ்வொரு வருடமும் அந்த ரமதானில் மட்டும் ஒரு ரமதானியாக இருப்பான். மனிதர்கள் இன்று முஸ்லிம்கள் ரெண்டு வகையாக இருக்கிறார்கள். மொத்தமாக பிரித்து பார்த்தால் இபாதாத் விஷயத்துல, அல்லாஹ்வை நெருங்குகிற விஷயத்துல, அவனை வணங்குகிற விஷயத்துல ரெண்டே வகைதான். ஒருவர் ரமதானி, இன்னொருவர் ரப்பானி. உலமா சொல்லுகிறார்கள், ரமதானி என்றால் ரமதானில் மட்டும் தொழுவார், ரமதானில் நோன்பு வைப்பார், ரமதானில் தர்மம் செய்வார், ரமதானில் குர்ஆன் ஓதுவார், ரமதானில் திக்ர் செய்வார், ரமதானில் ரொம்ப நல்ல முஸ்லிமாக இருப்பார். மற்ற மாதங்களில் எல்லாம் அவருக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. அவர் நினைத்த சிந்தனை, நினைத்த போக்கு, நினைத்த வியாபாரம் என்ன வேண்டாமெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அல்லாஹ்வை மறந்தே போய்விடுவார். இவருக்கு ஞாபகம் வருவது அல்லாஹ்வையே ரமதானில் மட்டும்தான். இவர்தான் ரமதானி, ரமதானையே வணங்குகிறவர்னு அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார்கள். ரமதான் என்றால் என்ன? மாதம். ரமதானியாக இருக்கிற ஒருவனை உலமா சொல்லுகிறார்கள், இவன் ரமதானி என்றால் இவன் ரமதானை வணங்குகிறான். இவன் எவ்வளவு இழிந்த மனிதன், நஷ்டவாளி இவன். இவன் ரப்பை வணங்குவதற்கு பதில் இவன் ரமதானை வணங்குகிறான். ஆகவேதான் ரமதானில் மட்டும்தான் ரப்பை நினைப்பான், மற்ற மாதங்களில் எல்லாம் ரப்பை மறந்து விடுவான். ஆனால் அந்த ரப்பு ரமதானில் மட்டும் இவனுக்கு ரிஸ்க் அளிப்பதில்லை, ரமதானில் மட்டும் இவனை பாதுகாப்பதில்லை, ரமதானில் மட்டும் இவனுக்கு ஆஃபியத்து கொடுப்பதில்லை. மற்ற மாதங்களிலும் இவனுக்கு அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் எல்லா நன்மைகளையும் செய்கிறான். இவனுடைய பிரார்த்தனைகளை ஏற்பான். இவனுக்கு இவன் கேட்காமலே பலதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். இவன் எந்த தொழிலை நம்பி வாழ்கிறதாக நினைக்கிறானோ உண்மையிலேயே இவனே அறியாமல் அல்லாஹ்வை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த தொழில் தான் என்னை காப்பாற்றுகிறது, என் பாஸ் தான் என்னை காப்பாற்றுகிறாரு என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். ரமதானில் முஸ்லீமாக இருந்தால் போதும், தொழுதால் போதும் நினைக்கிறான். இவன் ரமதானை வணங்கக்கூடியவன் என்று சொல்லுகிறார்கள். இது எவ்வளவு கடினமான ஒரு காட்டமான விமர்சனம், இது ஒரு கண்டனம். யார் ஒருத்தர் ரமதானில் தொழுது விட்டு, ஓதிவிட்டு, நோன்பு வைத்து விட்டு பிறகு அல்லாஹ்வை மறக்கிறானோ அவனை பற்றிய விமர்சனம் இதுதான். அவன் ஒரு ரமதானி, அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவன். இன்னொருவர் ரப்பானி, அவர் ரப்பை வணங்கக்கூடியவர். ஏன்? அவருக்கு ரமதான் என்பது ரப்பை வணங்குவதற்கு கூடுதலாக அமல் செய்வதற்கு வரக்கூடிய ஒரு காலம். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதம் ஒரு வாய்ப்பு. அவர் எப்பவும் ரப்பை வணங்கக்கூடியவர் தான், ஆனால் ரமதானில் கூடுதலாக வணங்குவதற்கு, அவனை நெருங்குவதற்கு அவர் ஆசைப்படுகிற காலம். அந்த காலத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறவர். ஆகவே அவர் ரப்பானி. அவர் அதற்கு பிறகும் மற்ற மாதங்களிலும் அந்த ரப்பை வணங்குவதிலும் அவனுக்கு கீழ்ப்படிவதிலும் அவர் பின்வாங்க மாட்டார். அவர்தான் உண்மையிலே ரப்பானி. சகோதர சகோதரிகளை, நாம் ரமதானியா ரப்பானியா? இதை நமக்குள்ளே கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறார், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை உங்கள் ரப்பையே நீங்கள் வணங்கிக் கொண்டிருங்கள். அல்லாஹ் சொல்லும் போது ரமதான் வரை நீங்கள் ரப்பை வணங்குங்கள் என்று சொல்லவில்லை. ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு யகீன் உங்களிடம் வரும் வரை. யகீன் என்ற இந்த இடத்தில் அல் மவுத், மரணம் என்று அர்த்தம். மரணம் உங்களிடம் வரும் வரை வரைக்கும் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே தவிர ஹத்தா யஅதி அர் ரமதான், ரமதான் உங்களிடம் வரும் வரை நீங்கள் அவனை வணங்குங்கள், ரமதான் போய்விட்டால் நீங்கள் அவனை வணங்காதீர்கள், உங்கள் விருப்பப்படி இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. என்ற ரப்புல் ஆலமீன் எல்லா மாதங்களிலும் நமக்கு ரப்பு, ரமதானில் மட்டும் அல்ல. சகோதர சகோதரிகளே, அப்ப அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒருவருக்கு ஷைத்தான் ரமதானுக்கு பிறகு 3 விதமான நோய்களை போட்டு அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குவதற்கு முயற்சி செய்வான். அதிலே முதலாவது சோர்வு, அரபியில் அல் ஃபத்ரா என்று சொல்லப்படும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை கேளுங்கள். இன்னலி குல்லி அமலின் ஷிர்ரா, ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு உச்சி, ஒரு வேகம் இருக்கும். வலி குல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரா, ஒவ்வொரு உச்சிக்கும் ஒரு வேகத்திற்கு பிறகு ஒரு சோர்வு இருக்கும். இருக்குமா? இது ரசூலுல்லாஹ் மறுக்கவில்லை. சோர்வு இருக்கும். ரமதான் முடிந்தவனே ஒரு சோர்வு நம்மை தாக்குகிறது இல்லையா? அது ஏன்? ஏன்னா அதற்கு முன்பு நம்மிடம் ஒரு வேகம் இருந்தது. ஆகவேதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ரமதானிற்கு உள்ள அமல்களுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு அமலிலும் நீங்கள் அதை கவனியுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அந்த காரியத்தில் சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வேகம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், வேகமா போயிட்டே இருப்போம். பிறகு பார்த்தா திடீரென்று ஒரு அப்படியே காத்து இறங்கின மாதிரி ஒரு நிலை நமக்கு வரும். இதுதான் ஃபத்ரா, அதாவது சோர்வு. அப்படியே கொஞ்சம் டல்லா இருக்கும். என்னங்க ரொம்ப வேகமா இருந்தீங்க, பார்த்தா அப்படி ஒன்றும் என்ன, அப்படி ரொம்ப டல்லாயிட்டீங்க. அதுதான், இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இது எல்லாருக்கும் இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வேகம் உண்டு, அந்த வேகத்திற்கு பிறகு ஒரு சோர்வு உண்டு என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஃபமன் கானத் ஃபத்ரத்துஹு இலா சுன்னதி ஃபகத் அஃப்லஹ், எவருடைய சோர்வு என்னுடைய சுன்னத்தின் பக்கம் திரும்பி விட்டதோ அவர் வெற்றி பெற்று விடுவார். அதாவது சோர்வு அடைந்தாரு, ஆனா சுன்னாவுக்குள்ளதான் நின்றாரு. எப்படி? உதாரணமாக ரமதானில் அவர் ஒரு வேகத்தில் இருந்தார், இரவில் நீண்ட நேரம் தொழுதார், 5 வேளை தொழுகையில் தொழுதார். ஆனா அந்த சோர்வு வரும்போது சுன்னாவின் பக்கம் திரும்பிட்டோம் அப்படின்னா தப்பித்திரலாமா? அஃப்லஹ், அவர் வெற்றி பெற்று வருவாராம். எப்படி? இப்போ இப்படியெல்லாம் ரமதான்ல அமல் செய்த ஒருத்தர் சுன்னாவின் பக்கம் எப்படி சோர்வு நேரத்தில் திரும்புறது? சோர்வு வரும்போது கொஞ்சம் ஓய்வெடுத்து திரும்ப அந்த வேகத்தை அடைவதற்கு ஏற்ற மாதிரி அமல்களை சரி செய்து கொண்டே போவது. சோறு வந்துருச்சு, உடனே அவர் நீண்ட நேரம் திரும்ப நின்று தொழ முடியாது. சரி, இரவு தொழுகை அவர் தவறாமல் தொழுதாரு. ரமதானிலே அவர் தராவியோடு மக்களோடு சேர்ந்து தொழுதாரு, அதற்கு பிறகும் தொழுதாரு. இது வேகம்தான். ஆனால் அதற்கு பிறகு சுன்னா அடிப்படையில் சோர்வை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னா, சரி கொஞ்சம் சோர்வு வந்திருக்கிறது, எண்ணிக்கையை குறைக்கலாம், ஒரு 4 ரக்காயத்தாவது தவறாம தஹஜ்ஜுத் தொழுவோம். இன்னும் குறைக்கணுமா? சரி இன்னும் ஒரு 2 ரக்காயத்தாவது தவறாம தஹஜ்ஜுத் தொழுதரலாம். அப்ப இரவில் அவர் தொலைவு அது சோர்வு இருக்கும் வரைக்கும், அந்த சோர்விலிருந்து அவர் வெளியே வர்ற வரைக்கும் முற்றிலுமாக அவர் விடவில்லை. அவர் என்ன செய்ய, ஒரு 2 ரக்காயத்து இரவுல தொழுதரலாம் அப்படின்னு நினைக்கிறார். இதுதான் சுன்னாவின் பக்கம் திரும்புறது. அதே மாதிரி ரமதானில் அவர் அதிகமாக குர்ஆன் ஓதினார். இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மாஷா அல்லாஹ், எத்தனை பேர் தவறாமல் ஒரு நாளைக்கு 1 ஜுசு ஓதியவர்கள் உண்டு, ஒரு நாளைக்கு தவறாமல் 4 ஜுசுகள் ஓதியவர் உண்டு, ஒரு நாளைக்கு தவறாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் 1 ஜுசு ஓதாமல் எழமாட்டேன் என்று ஓதுகிறவர்களும் உண்டு. அப்ப ஒரு நாளைக்கு அவர்கள் காலையில் 1 ஜுசு, துஹரில் 1 ஜுசு, அசர்லே, மக்ரிபிலே, இஷாவிலே 5 ஜுசுகள் முடிப்பார்கள். இப்படி இருப்பார்கள். சரி, இந்த வேகம் இருந்தது. ரமதானுக்கு பிறகு உடனே சட்டுன்னு சோறு வரும்போது ஒட்டுமொத்தமாக அப்படி விட்டுறக்கூடாது. சரி, ஒரு நாளைக்கு 5 ஜுசுவல் இல்லை, நான் ஒரு நாளைக்கு 1 ஜுசு ஓத போகிறேன் என்று அவர் முடிவு செய்யலாம். இன்னொருத்தர் ஒரு நாளைக்கு 1 ஜுசு மட்டுமே ஓதிக்கொண்டிருந்தவர், சரி என்னால ஒரு சோர்வா இருக்குது, ஆகவே ரமதான் முடிஞ்சிருச்சு, 1 ஜுசு இல்லை, அதுக்கு திரும்ப ஒரு வேகம் வர்ற வரைக்கும் நான் தினமும் 1 பக்கம் ஓத போகிறேன்னு அவர் முடிவெடுக்கிறது என்ன தவறு? இதுதான் சுன்னா அடிப்படையில். ஒரு ருக்கு நான் தவறாமல் ஓதாமல் இருக்க மாட்டேன். இப்படித்தான் ஒவ்வொன்றிலும் சுன்னாவின் பக்கம் ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றார். உங்களுக்கு சோர்வு வந்தா அதுல சுன்னாவின் பக்கம், சுன்னா உங்களுக்கு கொடுத்திருக்க சலுகைகளோடு அதை நீங்கள் அடையுங்கள், அதை அணுகுங்கள் என்று சொல்லுகிறார். வமன் கானத் ஃபத்ரத்துஹு இலா கைரி ذلك ஃபகத் ஹலக, எவன் ஒருவனுடைய சோர்வு என்னுடைய சுன்னா அல்லாத வேறு பாதையிலே திரும்பி விட்டதோ அவன் நாசமாக போனான்ங்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவன் நாசமாகி விட்டான். அப்படின்னா என்ன? அந்த நாசத்தை தான் ரமதானுக்கு பிறகு ரமதானில் தொழுகைக்கு வந்த பலர் தொழுகைக்கு வராம அப்புறம் அவங்கள பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தா நாம பார்க்கும்போது அவங்க வேறு ஒரு பாதையில் திரும்பிட்டு போவாங்க, அல்லது நாம அவங்க பாதையிலே போனா நாம வர்றதும் தெரியாத மாதிரி, நாம நம்மளை பார்த்ததும் தெரியாத மாதிரி முகத்தை திருப்பி கொண்டு இருப்பார்கள். இது என்ன?
அவர்கள் சலாம் சொல்லவும் கூச்சப்படுவார்கள். அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும். பாருங்கள், சலாம் சொல்வதற்கு கூச்சப்படுகிற அளவுக்கு ஏன் அவர் ஆகிறார் என்றால், ரமதானில் மட்டும்தான் அவர் தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தார். அந்த தன்னுடைய இன்னொரு சகோதரர், என்ன பாய் தொழுகைக்கு வந்துகிட்டு இருந்தீங்க, மாஷா அல்லாஹ், என்னங்க ஆளே பார்க்க முடியல, தவறாம வாங்க ஜி அப்படின்னு கூப்பிட்டா அது அவருக்கு வெக்கமாக இருக்கிறது. ஆகவே தன்னை மறைக்க பார்க்கிறார், ஒளிய பார்க்கிறார், முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இது என்ன பாருங்கள், சுன்னாவை விட்டு முழுக்க அவர் தூரமாகிறார். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், எவர் என்னுடைய சுன்னா அல்லாத வேறு வழியில் சோர்வை எதிர்கொள்கிறாரோ, அந்த சோர்வுக்கு தீர்வை தேடி போகிறாரோ, அவர் நாசமாகி விட்டார் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. ஆக சோர்வு வரும், கொஞ்சம் நாம் தேவையான ஒரு ரிலாக்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. ஆனா கடமைகளில் தவறக்கூடாது. அதிகமான அமல்களை குறைப்பது தவறல்ல, அமல்களை விட்டு முழுக்க தூரமாகுவது தவறு. ரமதானிலே ஃபர்லையும் தொழுகிறார், சுன்னத்தையும் தொழுவார், அதிலே முன் சுன்னத்தை தொழுவார், பின் சுன்னத்தை தொழுவார். சோறு வந்து விட்டதா, ஃபர்லை மட்டும் தொழுவதற்கு தவறாம வந்துடணும். ஃபர்ல தொழுதுன்னு போயிடுவார், தப்பு இல்லை. ஆனா ஃபர்லு கூட வரலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவருடைய சோர்வு அவரை அழிக்கிறது, அவரை நாசப்படுத்துகிறது என்று அர்த்தம். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. முஸ்னத் அஹமதிலே இந்த ஹதீஸ் இமாம் அஹமத் 11683 ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீஹ் ஆதாரப்பூர்வம் என்று உறுதி செய்கிறார். ஆகவே சோர்வு வருவது நமக்கு இயற்கைதான். ஆனால் நாம் இந்த சோர்விடம் ஷைத்தான் போடக்கூடிய அந்த களைப்பு சோர்விலே நாம் ஏமாறக்கூடிய மடையர்களாக ஆகிவிடக்கூடாது, ஏமாந்த முட்டாள்களாக ஆகிவிடக்கூடாது. இரண்டாவது ஒரு நோய் பின்வாங்குவது, அதாவது ரமதானுக்கு முன்ன இருந்த நிலைக்கு திரும்புறது. எப்படி? ரமதானுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? அவர் பல பாவங்களை செய்திருப்பார். ரமதான் வந்த உடனே அந்த பாவங்களில் நிறுத்தியிருப்பார். முதல் ரமதானுக்கு முன்னாடி சினிமா பார்ப்பார், சினிமா படங்களை பற்றி ரிவ்யூ பார்ப்பார், வாய்ஸ் ஓவர் கேட்டுக்கொண்டிருப்பார், அல்லது வேறு என்னென்ன சினிமா பாட்டுகளை கேட்டுக்கிட்டு இருப்பார், முசீபத்தான ஹராமான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருந்திருப்பார், பல பாவங்களை விழுந்திருப்பார், ஹராமை செய்திருப்பார். ஆனா ரமதானிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை காட்டினான். அவர் அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக நாம் இருக்க வேண்டும், அவை இந்த எல்லா ஹராமை விட்டுவிட வேண்டும் உறுதியோடு அவர் ரமதானை கழித்திருப்பார். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவரை கபூல் செய்யட்டும். ஆனால் இரண்டாவது பெரிய நோய் என்ன? சோர்வுக்கு அடுத்து இந்த மனிதர் திரும்ப ரமதான் முடிஞ்ச உடனே பழைய நிலைக்கு மாறிடுவார். அப்படி ஆளு ரமதான்ல இருந்த மாதிரி இல்லைங்க, அப்படி மாறி போய்க்குவார். திரும்ப அதே பாவங்கள், அதே வழிகேடுகள், அதே ஒரு மோசமான குணாதிசயங்கள், பேச்சுக்கள் எல்லாமே தரங்கட்டு திரும்ப மாறிடும். குடும்பத்தார் பாபா ரமதான்ல எப்படி இருந்தீங்க அதே மாதிரி இருக்கணும் இல்லைங்க அப்படின்னு மனைவி சொல்றாரு, வாய மூடு அவ்வளவுதான் அப்படின்பார். பாரு ஷைத்தான் எப்படி பேசுகிறான் இந்த இடத்துல வந்து. ஏனால் அவர் ரமதானுக்கு முன்னாடி திரும்பிக்கு மாறி போய்விட்டார். இது ஒரு மிகப்பெரிய நோய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவங்களுக்கு திரும்புவதை பற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் பாவங்களுக்கு மிக திரும்புவது இருக்குதே, பாவம் செய்கிறவனை விட மோசமானவன் பாவத்தை திரும்ப செய்வதற்கு திரும்புகிறவன். ஏனென்றால் அவனுக்கு பாவத்தை பற்றி பயமே இல்லாமல் போய்விடும். பாவம் செய்தவன் கவலைப்படுவதும் அதை விட்டு விலகுவதற்காக திரும்ப திரும்ப முயற்சி செய்வதும் அவனுடைய சிறப்புக்கு அடையாளம். அது அவன் அல்லாஹ் நாடும் போது அவனும் உண்மையாக இருக்கும்போது நிச்சயமா பாவத்தை விடுவான். ஆனால் விட்டவன் திரும்ப செய்வதற்கு போகிறான் என்றால் இவன் மிக மிக ஆபத்தானவன். இவன் சில நேரங்களில் முந்திய நிலையை விட மோசமான நிலைக்கு திரும்புவான். ஏன்னா நடுவில் ஒரு பசி இருந்தது இல்லையா, பாவத்தின் மீதான பசி. ஆஹா ரமதான்ல இந்த படங்கள்லாம் பார்க்க முடியல, அந்த பாட்டுலாம் கேட்க முடியல, இப்படிலாம் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு வெறி உருவாகி இருக்கும். காஞ்ச மாடு கம்பள பூந்த மாதிரி சாப்பிடாமலே இருந்தவன் திடீர்னு கொண்டு போய் வாயையும் முகத்தையும் கொண்டு போய் உள்ள சாப்பாட்டுக்குள்ள நுழைச்சுக்கிட்ட மாதிரி அப்படிலாம் இருந்தவன் அந்த பாவங்களை விட்டுட்டு நிறுத்தி இருந்தது உடனே திரும்ப மோசமாக மாறுவது, இன்னும் முன்னாடி இருந்தவர்கள் மோசமாக மாறுவது. ரமதான் மாதத்தில் பாருங்கள், காலையிலிருந்து நோன்பு துறக்கிற வரைக்கும் இவர் பீடி சிகரெட் குடிக்கவில்லை. ஆனால் இவர் ரமதானுக்கு முன்னாடி ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்திருப்பார். ஆனால் மாஷா அல்லாஹ் நோன்பு காலத்தில் இதெல்லாம் ஹராம் என்பதற்காக குடிக்காம இருந்திருப்பார். ஆனால் அடுத்த ரமதான் முடிந்த உடனே பா பெருநாள் கொண்டாடியாச்சு, என்ன செய்யலாம், இந்த ஒரு மாசமா குடிக்காதல சேர்த்து வச்சு குடி, நான் உதவில்லை அப்படின்றால் என்ன,
அவர் முன்ன இருந்த விட அதிகமா ஊதி தள்ளுவார். எவ்வளவு பெரிய பாவம் இது! ஒருத்தன் தன்னை அழிக்கிறதுக்கு ஆகத்தான் பாவம் செய்கிறத விட பாவத்தை விட்டு விட்டு திரும்ப அந்த பாவத்துக்கு போகிறவன் உண்மையிலே மிகப்பெரிய பரிதாபி. ஏனென்றால் அவன் மிகப்பெரிய டேஞ்சர்ல இருக்கிறான், அவனுக்கு வெறி ஏறி இருக்கும் என்று அர்த்தம். அவன் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். அந்த மனிதன் அல்ஹம்துலில்லாஹ், நான் இவ்வளவு நாள் இந்த பாவத்தை விட்டு என்னால் இந்த பாவங்களை விட முடியும் என்பது என் ரப்பு எனக்கு உணர்த்தி விட்டான். அவன் என் ரப்பு எனக்கு உதவுவான், நான் திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் என்று அவன் நினைக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய உலமா சுன்னா இரண்டாவது மிகப்பெரிய நோயாக ஒருவன் திரும்ப அந்த பழைய பாவத்திற்கு திரும்புவதை சொல்லுகிறார்கள். மூன்றாவது, ஒரு மனிதன் மறதியிலே விடுவது. எதிலே மறப்பது? முதலில் நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்து விடுவது. அப்படி என்றால் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறப்போது, அல்லாஹ்விடம் தான் எப்படி திரும்ப போய் நிற்போமோ அந்த நிலையை பற்றி மறதியிலே இருப்பது. மறுமையை மறப்பது, ரப்பை மறப்பது, அவனுக்கு கீழ்ப்படிவதை மறப்பது, அவனுடைய விசாரணையை மறப்பது. நினைச்ச மாதிரி இது எவ்வளவு பெரிய மோசமான மறதி பாருங்கள். ஒருவன் தன்னுடைய உணவை மறப்பதை விட இந்த மறதி எவ்வளவு மோசமானது. ஏனென்றால் உணவை மறந்தவன் பசியால் தூண்டப்பட்டு விடுவான், அவனுக்கு ஞாபகம் வந்துவிடும் எனக்கு சாப்பாடு வேணும். தாகத்தை மறந்தவன், சுவையான குடிமானத்தை மறந்தவன், அவனுக்கு அந்த நேரம் வரும்பொழுது அதனால் தூண்டப்பட்டு விடுவான். ஆனால் ரப்பை மறந்து ஷைத்தான் ஒருவனை ஆக்கிரமித்து பிடித்து கொண்டு விட்டால் அந்த மறதியிலிருந்து அவன் விடுபடாமல் பார்ப்பதற்கு ஷைத்தான் எல்லா திட்டங்களும் போடுவான். முதலில் அதை ஞாபகப்படுத்தாத தோழர்களை, நண்பர்களை நெருங்க வைப்பான். அவர்கள் யார்? அவர்களும் பாவிகளாக இருப்பார்கள், ஷைத்தான்களாக இருப்பார், மனித ஷைத்தான்கள். அந்த மனித ஷைத்தான்கள் இவர் அல்லாஹ்வை நினைப்பதற்கும் மறுமை நினைப்பதற்கும் தூண்டவே மாட்டார்கள். என்ன செய்வார்கள்? அவர்கள் இந்த மனிதனை வழிகெடுப்பதற்கு கூடுதலாக மறதியில் இருக்கிறவனை இன்னும் மறதியிலே தக்க வைப்பார்கள். இதுதான் இந்த மறதி. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இப்படிப்பட்ட மறதியில் இருக்கக்கூடியவர்களுடைய நஷ்டத்தை சொல்லுகிறான். வலா தகூனு கல்லதி நகதத் அஸ்லஹா மின் பஅதி குவத்தி அன்காதா. இந்த மறதியில் இருக்கக்கூடியவனுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு பெண் தன்னுடைய கையை கொண்டு சிரமப்பட்டு நூலை நூற்று ஒரு செயினையோ அல்லது எதையோ ஒன்றை உருவாக்குகிறாள். அவள் போடுவதற்கு ஒரு செயின் உருவாக்குகிறாள். அவள் தான் அதற்கு நூலை திரிக்கிறாள், உருவாக்குகிறாள், எல்லாம் செய்கிறாள். பிறகு அவர் அணிவதற்கு முன்பே அவள் என்ன செய்கிறாள்? துண்டு துண்டாக வெட்டி எல்லாம் தூக்கி வீசி விடுகிறாள். இவளை என்ன நினைப்போம்? அல்லாஹ் இந்த பெண்ணை உதாரணம், இவர்கள் தான் தங்களுடைய அமல்களுக்கு பிறகு அதை திரும்ப பழைய நிலைக்கு மறதியின் காரணமாக அவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லாவற்றையும் நாசமாக்கி விடுவார்கள். ஆக அவள் உட்கார்ந்து திரித்தது, நூலை கோர்த்தது, மணி கோர்த்தது, எல்லாம் கோர்த்ததெல்லாம் நாசமா போச்சு. எல்லாத்தையும் தூக்கி தானே கத்தரித்து தானே துண்டு துண்டா குதறி தூக்கி வீசுகிறாள். இவளுக்கு உதாரணம் தான் இப்படிப்பட்ட மனிதர்கள். சூரா அன்-நஹல் 16 சூராவுடைய 92வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நூலை நூற்று அந்த நூற்றதை இழைகளை எல்லாம் பிரித்து அவிழ்த்து விட்டாலே அப்படிப்பட்டவர்களுக்கு, அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் ஒப்பாக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். ஆக அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய இந்த 3 மிகப்பெரிய நோய்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவது சோர்வு, இரண்டாவது பின்வாங்கி பழைய நிலைக்கு திரும்புவது, மூன்றாவது மறதி. ஆகவே இது எல்லாம் நம்முடைய அமல்களை நாசமாக்கிவிடும் என்று நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட அச்சத்திற்குரிய உண்மையான தக்வா உள்ளவர்களாக நம்மை ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நம்முடைய ரமதானுக்கு பிந்திய நாட்கள், மாதங்கள், அதில் நிலையாக நம்மிடம் இருக்க வேண்டிய விஷயங்கள், அம்சங்கள், அதில் ஒவ்வொன்றையும் நம் ஞாபகத்திலே வைக்க வேண்டும் என்பதற்காக நான் நினைவூட்டுகிறேன். முதலாவது 5 வேளை தொழுகை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா என்று சொல்கிறான். நிச்சயமாக
முக்மீன்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்டு விட்ட கடமை. அந்த வக்து வந்தால் தொழுது விட வேண்டும். ரமதான் வந்தால் தொழுது விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இதை கவனியுங்கள். அல்லாஹ் சொல்லி இருப்போம் ரமதான் வந்தால் தொழுது விட வேண்டும் என்று சொல்லவில்லை. வக்து வந்தால் தொழுது விட வேண்டும். அப்படி என்றால் ரமதானிலும் அந்த வக்து வரும், ரமதான் அல்லாத மாதத்திலும் அந்த வக்து வரும். அந்த நேரத்தை நீங்கள் தவறவிடக்கூடாது. அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், நிற்க வையுங்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அது நிற்கணும். ரமதான்ல நிற்கும், அதுக்கு ரமதான் போன உடனே அதுவும் போயிடும், அதுவும் சாஞ்சிரும் என்று சொன்னால் நாம் தொழுகையிலே மிகப்பெரிய அலட்சியத்தை கடைபிடித்து நம்முடைய அமல்களை நாசமாக்குகிறோம் என்று அர்த்தம். இரண்டாவது விஷயம், தினசரி குர்ஆனை கொஞ்ச நேரமாவது நாம் ஓதுவது. இது ரமதானிலே நாம் செய்திருப்போம், அது பிறகும் நம்மிடம் தொடர வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா, நம்முடைய அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார், கான அமலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமதன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமல்கள் எல்லாமே நிலையாக இருக்கும். தீமா அப்படின்னா நிலையா இருக்கும். அதாவது ரமதான்ல காலத்து அந்த அமல் எப்பவுமே இல்லாம போயிடாது. ரமதான் போயிடுச்சுன்னா அதுவும் இல்லாம போயிடாது, ரசூலுல்லாஹ்வோட இருக்கும். ஆக ரமதானிலே கூடுதலாக ஆகும், ரசூலுல்லாஹ்வோட இல்லாமல் போகாது. எந்த அமலுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிலையாக தொடர்ந்து கடைபிடிப்பார்கள் என்று நம்முடைய அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். இது இரண்டு. மூன்றாவது, தினசரி நாம் ரமதானிலே கடைபிடித்த திக்ருகள், துஆக்கள். இதை ரமதானுக்கு பிறகும் அந்த திக்ருகளையும் துஆக்களையும் நாம் அதிகப்படுத்த வேண்டும், அதை தொடர வேண்டும். என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்ல, வத்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅன் வ கீஃபதன் வ தூனல் ஜஹ்ரி மினல் கௌலி பில் உதுவி வல் ஆசால் வலா தகும் மினல் காஃபிலீன். அல்லாஹ் சூரா அல் அராஃப் 7வது சூராவுடைய 205வது ஆயத்தில் சொல்லுகிறான், நபியே, நீங்கள் உங்கள் மனதில் உங்களுடைய இறைவனை, நீங்கள் உங்கள் இரட்சகனை, உங்கள் ரப்பை தாழ்மையாக, அவனுக்கு பயந்து, அதே நேரத்தில் ரகசியமாக, இன்னும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள், திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹை மறந்துவிட்ட மனிதர்களில், கவனக்குறைவாக, பராமுகமாக, அலட்சியமாக ஆனவர்களில் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லுகிறான். நபிக்கு அல்லாஹ் சரி, நீங்க அல்லாஹ்வை மறந்தவர்கள் நீங்க ஆயிடாதீங்கன்னு சொல்றான். அப்படின்னா நாம் ஆகலாமா? கூடாது. இது 3. 4வது விஷயம், நல்லோர்களுடைய சகவாசம். சகோதரர்களே, நல்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள், அவருடைய சகவாசம். மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்தை அறிவதற்காக அல்லது மார்க்கத்தை நினைவூட்டிக் கொள்வதற்காக. என்ற சிலரை நாம் பார்க்கும்போது அவர்களை பார்த்தாலே நமக்கு தொழுகை ஞாபகம் வரும். ஏன்? அவர் நல்ல தொழுகையாளியா இருந்தால் தொழுகை ஞாபகம் வரும். சிலரை பார்க்கும் பொழுது திக்ரு ஞாபகம் வரும், ஏனென்றால் அதிகமாக திக்ரு செய்யக்கூடியவர் நினைப்போம். ஏன்? ஒருவரை பார்க்கும்போது வியாபாரம் ஞாபகம் வரும், ஆனால் ஹலாலான வியாபாரம் ஞாபகம் வரும். ஏன்? அவர் எப்போதுமே வியாபாரத்தில் ஹலாலை மிக கவனமாக பேணி நடப்பார். ஹராம் என்றால் அவர் நெருங்க மாட்டார் என்று ஒருத்தரை நீங்கள் அறிந்தால் அவரை பார்த்தோடு எது ஞாபகம் வரும்? சாப்பாடு ஞாபகம் வருமா? வராது. அவரை பார்த்தோடு ஞாபகம் வருவது அவர் ஹலால் ஹராம் விஷயத்தில் தன்னுடைய தொழில் ஹலாலை கடைபிடிக்கும் போது அவ்வளவு உறுதியாக இருப்பார். அவர் சமரசம் செய்து கொள்ள மாட்டார். இப்படி ஒவ்வொரு சில விஷயத்திலும் நல்லோர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய. அவர்களோடு உள்ள சகவாசம், தொடர்பை நாம் துண்டித்து விடக்கூடாது. அதே நேரத்தில் மார்க்க கல்வி உள்ளவரோடு தொடர்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்றால் நமக்கு கல்வி தேவை. ஆகவே கல்வி தேவை எனும் போது நமக்கு வரக்கூடிய மார்க்க சந்தேகங்கள், விளக்கங்கள், சுன்னாவை அறிவதற்கு, நமக்கு தெரியாததை அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதற்காக அவரோடு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட இந்த 4வது விஷயம் மிக முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் கவனியுங்கள், ரமதானில் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டிருந்திருப்பீர்கள். நீங்கள் இதே மாதிரி மஸ்ஜிதுக்கு வந்துகிட்டு இருக்கிற சில சகோதரர்களோடு சேர்ந்து வந்திருப்பீர்கள். அவர்கள் ரமதானுக்கு ஒரு வராதவர்களாக இருந்தால், நீங்கள் வரக்கூடியவர்களாக இருந்தால், அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களோடு அவர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? அவர்கள் வராதவர்கள் உங்களோடு தொடர்பில் இருந்து அவர்கள் உங்களோடு வர வேண்டும். இல்லை, நீங்கள் வராதவர்களாக ஆனீர்கள் என்றால், நீங்கள் அவர்களில் யார் தொழுகைக்கு வருவார்கள் அவர்களோடு தொடர்பு இருக்க வேண்டும். ஆனால் இது மார்க்க சட்டத்திற்கும் கல்விக்கும் அடிப்படையாக அமைந்த ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். உலக ஆதாயத்திற்கு அல்லது கட்சி நேசம், இயக்க நேசம், ஹிஸ்பியத், கோஷ்டி வெறி இதில் இருக்கக்கூடாது.
தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, உண்மையில மார்க்கத்தை அறிவதற்காக, மார்க்கத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவூட்டிக் கொள்வதற்காக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை கேளுங்க. மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் வல் ஜலீஸி ஸூ. நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் கமஸலி ஸாஹிபில் மிஸ்க் வகீரில் ஹத்தாத். நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவனை போல. அதாவது அவர்கிட்ட கஸ்தூரி இருக்கிறது, மறுமணம் நறுமணம் வீசும். ஆகவே அவரோடு இருப்பதே நம் மீதும் நறுமணம் வீசும். வேண்டுமென்றால் கேட்டு வாங்கி பூசிக்கொள்ளலாம், இல்லை என்றால் அவரே கூட நமக்கு பூசி விடலாம். ஆக நல்ல நண்பன் தீன் என்கிற மார்க்கத்தின் கல்வியை நறுமணமாக வைத்திருப்பார். அவருடைய வாழ்க்கையில் அந்த நறுமணம் வீசும், அவருடைய பேச்சிலே அந்த நறுமணம் வீசும். மார்க்கமற்றவன், பிதஅத்வாதி, வழிகட்டவன் அவன் அல்ல, அவன் கெட்ட நண்பன், அவனை விட்டு விலக வேண்டும். மார்க்கமற்றவன், அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவன், ஹராமித்தனம் செய்கின்றவன், அவனை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனிடம் இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார் வகீரல் ஹத்தாத். இவன் யார் என்றால் நெருப்பு உலையிலே, கொல்லனுடைய உலையிலே இருக்கக்கூடிய கொல்லனை போன்றவன். அங்க என்ன நடக்கும்? இரும்பை காய்ச்சி அடித்து அடித்து தீப்பொறி பறக்க பறக்க கொழுந்து விட்டு எரிய எரிய அந்த இடத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் அங்கே நின்றால் அந்த தீப்பொறி உங்களை எரித்து விடலாம், அல்லது உங்கள் சட்டையை எரித்து விடலாம், உங்களை பற்றி விடலாம். அதிலே நீங்கள் வெக்கையையும் வெப்பத்தையும் நாற்றத்தையும் உங்கள் வியர்வை கொட்டி அதனால் வரக்கூடிய வாடையை தவிர எதையும் நுகரமாட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுதான் ஒரு கெட்ட நண்பன். அகீதாவிலே சரியில்லாதவன், மன்ஹஜிலே சரியில்லாதவன், பித்அத்தை ஆதரிக்கக்கூடியவன், வழிகட்டவன், இப்படிப்பட்டவனுடைய உதாரணம். ஆக நல்ல சகவாசம் ரமதானுக்கு பிறகு நம்மிடம் இருக்க வேண்டும் சகோதரர்கள். நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்டவர்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஊர் சுற்றுவது எதுவாக இருக்கட்டும், உட்கார்ந்து சாப்பிடுவது எதுவாக இருக்கட்டும், நல்ல சாஹிப், நல்ல தோழர், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர், மார்க்க அறிவுள்ளவர், சுன்னாவை பற்றி பிடிக்கூடியவர், தனிமையிலும் கூட்டிலும் அவர் எப்போதும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார் என்று யாரை நாம் அறிகிறோமோ, சுன்னாவின் மனிதனாக யார் இருக்கிறானோ அவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு சகோதரி தன்னை போல இன்னும் தன்னை விட சிறந்த சுன்னாவில் ஆர்வம் உள்ள சகோதரியோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும். மார்க்க விஷயங்கள் அவங்கள்ட்ட பேச வேண்டும், கேட்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை கொண்டு அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழலை நம்முடைய வாழ்க்கைக்குள் எப்போதும் தக்க வைக்க வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்றால் என்ன ஆகும்? அவ்வளவுதான். கெட்டவன் அவனும் கெட்டான், அவனோடு சேர்ந்து நாமும் கெட்டோம் என்று நாசமா போவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மை மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா 5534வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். 5வது கடைசியாக சுன்னத்தான நோன்புகளை நாம் கூடுதலாக வைக்க முயற்சி செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு ரஷவாலுடைய 6 நோன்புகள் ஒவ்வொரு மாதத்திலும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கும் பொழுது 13, 14, 15 3 நாட்களுடைய பிறைகள் நோன்புகள். அதே மாதிரி இன்னும் முடிந்தால் வாரத்தில் திங்கள் வியாழன் நோன்புகள். இப்படிப்பட்ட சுன்னத்தான நோன்புகளையும் தொடர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 6வது நாம் இரவு தொழுகை நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அதை தொடர வேண்டும். அந்த தொடர்பு நம்மோடு இருக்க வேண்டும். ஜமாத்திலே பள்ளிவாசல் தொழுதோடு முடிந்தது என்று நாம் இருந்து விடக்கூடாது. 7வது தர்மத்தை தொடர வேண்டும் சகோதரர்களே. சதகா, ஜகாத். ஜகாத் என்ற ரமதான் மட்டுமல்ல, ஒருவருக்கு ரமதான் அல்லாத மாதத்தில் கூட கடமையாக இருக்கலாம். அவர் அந்த மாதம் வந்த உடனே அந்த ஜகாத்தை எடுத்து கொடுக்க வேண்டும். சதக்காவை ரமதானில் மட்டும் கொடுக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. ரமதான் அல்லாத மாதத்தில் நம்மால் முடிந்த வரைக்கும் தர்மங்களை, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, கடனாளிகளுக்கு என்னென்ன உதவிகளை நாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்கின்ற கடைசி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தாருக்கு அவர்களுடைய அமல்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை, சாலியான நல்ல அகீதாவை, நல்ல பாதையை, நல்ல குணங்களை, நல்ல ஒழுக்கங்களை, அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஈமானை, ஆசையை அல்லாஹ் அளிப்பானாக. நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், நம்முடைய இரத்த உறவுகள், அவர்களோடு நாம் நெருக்கமாக, அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, அவர்களிடம் நன்மையை ஏவுபவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு நலன் நாடக்கூடியவர்களாக, துரோகம் செய்யாதவர்களாக, கூட இருந்து குழி பறிக்காதவர்களாக, உண்மையான நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, நலன் நாடக்கூடிய உண்மையான
நலம் விரும்பிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அதே மாதிரி அல்லாஹு தஆலா நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்கள், துயரங்கள், எதிரிகளுடைய நெருக்கடிகள், சிரமங்கள் அத்தனையும் நம்முடைய உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய பாலஸ்தீன மக்களுக்கும் இன்னும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் இருக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக. ராஃபிதா ஷியா அல்லாஹு தஆலா அவர்களை சபிப்பானாக. எவர்களெல்லாம் முஸ்லிம்களுடைய தேசத்தின் மீது, அங்க இருக்கிற முஸ்லிம்கள் மீது அவர்களை அச்சுறுத்தக்கூடிய நாசகார வேலைகளை செய்கிறார், அல்லாஹ் அவர்களை அழித்து நாசமாக்குவானாக. அவர்களையும் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக இருக்கிற யகூதிகளையும் நசாராக்களையும் பன்றிகளையும் குரங்குகளையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் கையேந்துங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே. ராபிதா ஷியாக்கள் யகூதிகளுடைய கழுதைகள் அல்லாஹ்வை நாசமாக்குவானாக. சுன்னி முஸ்லிம்கள் மீது அவர்கள் கருவறுக்கிற வேலையில் 1000 வருடங்களுடைய பாரம்பரியத்தில் செய்தவர்கள் அவர்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவருடைய சதிகளை நாசமாக்குவானாக. அவர்களும் அவர்களோடு கூட்டாளிகளாக, மறைமுக கூட்டாளிகளான நாசக்கார அமெரிக்க யூத எல்லா எதிரிகளையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, தௌஹீதை பின்பற்றக்கூடியவர்களாக, சுன்னாவை உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி பின்பற்றக்கூடிய நபி வழியில் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் உதவுவான், பாதுகாப்பை கொடுப்பான். முஸ்லிம் தேசமுடைய ஆட்சியாளர்களையும் அவருடைய மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அதே முஸ்லிம் ஆட்சியாளர்கள் வாழக்கூடிய அந்த நாட்டில் நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் பயத்தில் இருக்கிறார்கள். உம்ராவுக்கு போனவர்கள், வந்தவர்கள் அத்தனை பேரும் பயத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ராபிதா ஷியா நாசக்கார சக்திகள் அல்லாஹ்வை நாசமாக்குவான் அவருடைய திட்டங்களை. அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்யுங்கள். ரமதானுடைய இந்த நேரத்தில் கபூலாகக்கூடிய நேரத்தை அதிகமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம். அதுவும் ரமதானில் நோன்பு வைத்துக் கொண்டு நம்ம செய்யக்கூடிய இந்த அமல் அல்லாஹ்விடம் கபூலாகும். அல்லாஹ்விடம் அதிகமாக பாதுகாப்பை கேளுங்கள். நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சொந்தங்களுக்கு, நம்மோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்கும், எந்த கட்சி, எந்த இயக்கம், எந்த அமைப்பு, எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு நம்முடைய சகோதரனுக்கும் சகோதரிக்கும் துஆ செய்யுங்கள். அவர்கள் நமக்கு ஏதாவது தீங்கிழைத்தாலும் அவர்களை மன்னியுங்கள். மிகச்சிறந்த அமல் சகோதரர்களே. நம்முடைய சொந்தத்தில் ஒருவன் துரோகம் செய்திருப்பான், மன்னியுங்கள். நம்முடைய தெரிந்த சகோதரன் தொழிலே துரோகம் செய்திருப்பான், மன்னியுங்கள். அதே இடத்தில் நீங்களும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் மன்னியுங்கள். அது மிகப்பெரிய அமலிலே உள்ளது, அல்லாஹ்வுடைய நேசத்தை கொண்டு வரக்கூடியது. ஏனென்றால் மன்னிப்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குணம், அவருடைய சிஃபத். அந்த சிஃபத்தை யார் கைப்பிடிக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நல்லோர்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா சகோதரர்களையும் இந்த ரமதானிலே ஒன்றிணைத்தது போல இன்னும் அல்லாஹ்வோடு அவருடைய மார்க்கத்தோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நல்லோர்களாக, அல்லாஹ் சுன்னாவை பின்பற்றக்கூடிய பாதையிலே உறுதி உள்ளவர்களாக, அதற்குரிய மார்க்க அறிவை பெற்றுக் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.